ஹாய் கைஸ், இன்றைக்கி மிஸ் நைட் அண்ட் டே ட்ராமாவோட எபிசோடு 8 பார்க்க போகிறோம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஹீரோயினை காரில் படுக்க வச்சு காரை சாத்த போகிறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து அதை பிடிச்சிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. உடனே இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை, உடனே போயாகணும் அப்படின்னு நம்ம குட்டி ஹீரோ சொல்கிறாரு. இவர் உடனே கதவை திறந்துட்டு உடனே 911 அந்த நம்பருக்கு கால் பண்ணி இங்கே ஒருத்தவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இவங்க 2 பேர் குட்டி ஹீரோ எதிர் பார்த்துட்டு 2 பேர் கொஞ்சம் நேரம் மூஞ்சி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் பார்க்குறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. இந்த சைடு குட்டி ஹீரோ, அந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த சைலண்ட்டை உடைக்கவே நம்ம ஹீரோ பேசுகிறாரு. நீங்கள் 2 பேர் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இவ எப்படி சடனாக மயக்கம் போட்டு விழுந்தான்னு கேட்குறாரு நம்ம ஹீரோ. உடனே குட்டி ஹீரோ என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் 2 பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. நானும் அதே தான் கேட்குறேன், உங்கள் 2 பேருக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. நாங்கள் வந்து ஒர்க் பிளேஸில் மீட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான ஒர்க்கு, என்ன ஒர்க்குன்னு கேட்குறாரு. எதையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, ஒர்க் பண்ணுறப்ப தான் அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா, அதை நீ கண்டிப்பாக சொல்லிதாகணும், எப்படி மயக்கம் போட்டு விழுந்தான்னு கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு வந்து அந்த அனக்சிட்டி மெடிசன் யூஸ் பண்ணுறாரு போல். அது அந்த பதட்டம் மன அழுத்தம்லாம் வரும்ல, அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான். அது வந்து ஒரு மாதிரி பதட்டம் மாதிரி அந்த சுச்சுவேஷனில் அந்த ட்ரிங்க்ஸில் அந்த மாத்திரை போட்டு குடிக்கலான்னு பார்க்குறப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அதை எடுத்து குடிச்சிட்டாரு. இவர் உடனே வந்து தடுக்க போனாரு, ஆனால் தடுக்க முடியல. அவங்க குடிச்சது அவனுக்கு நினைவு வருது. இது அப்படியே இவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. ஃபோன் வருது, தடுத்து நிறுத்துறாரு. இங்கே பாரு, உன்னோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும், ஆனால் அதுக்கு நீ தான் காரணமாக இருந்தால் நடக்கிறதே வேறங்கிறாங்க. நீங்கள் இன்னும் என்னை பிலீவ் பண்ணலைன்னு கேட்குறாங்க. நான் உன்னை பிலீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது காரணம் நீ தான் தெரிஞ்சது, நடக்கிறதே வேறு. போன விஷயத்தோட நான் கம்பேர் பண்ண மாட்டேன், ஆனால் இவளுக்கு ஏதோ ஒன்று சும்மா விட முடியலன்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர் வராரு. டாக்டர்கிட்ட போய், டாக்டர் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க இன்னும் மயக்கத்திலே இருக்காங்க, நீங்கள் வந்து பார்க்கவே இல்லையேன்னு குட்டிகிற போய் பதட்டமாக கேட்குறாங்க. இது வந்து நான் சொன்னதை நீங்கள் கேட்கலையா, என்ன சொன்னீங்க, அவங்களுக்கு என்னாச்சு, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அனாக்சிட்டி டேப்லெட்ஸ் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க போல், அதனால தான் அது எடுத்திருக்காங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை இந்த மாதிரி தான் வரும். அப்போ அவள் தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களா, மேபி இருக்கலாம், ஏன்னா அவனோட பிளட்டில் வந்து ஒயிட் செல்ஸ் வந்து நார்மலோட விட அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக அந்த மாத்திரை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, தூங்கி எந்திரிச்சு என்னென்னு பார்க்கலான்னு சொல்லி டாக்டர் போயிடுறாரு. இங்கே நமக்கு வந்து ஹீரோக்கு வந்து CO கால் வரதில்ல. அவர் அங்கே போய் பேசிகிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எதுக்கு அந்த பொண்ணுக்கு நீ மாத்திரை ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் அங்கே எதுக்கு போகிறேன்னு நடந்து சொன்னோன்னே, எதுக்கு அந்த பொண்ணுக்கு நீ போய் மாத்திரை கொடுத்த, ஐயோ நான் கொடுக்கல, நான் எடுக்க போனேன், அதை அவள் தெரியாமல் அவள் போட்டுட்டா, இதான் பிரச்சனை ஆகிடுச்சு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அது சாதாரண அனஸ்தீசியா மாத்திரை தானே, உனக்கு என்ன பைத்தியமா, அது ட்ரக்ஸ் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, இங்கே பாரு, அந்த மாத்திரை டெத்துக்கு வரைக்கும் போகும், உன்னால் அந்த என்ன எதுக்கு சாருமே தெரியும் அந்த பொண்ணு சாகணுமாங்கிறாங்க. தேவையில்லாமல் பேசாத, அப்படிலாம் கிடையாது, இங்கே பாருடா, நீ தயவு செஞ்சு இது யார்கிட்டையும் சொல்லாத, உன்னால் அந்த பொண்ணுக்கு எதுன்னு ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன முட்டாளா, நான் சும்மா அந்த மாத்திரையை எடுத்தேன், உனக்கு தெரியுமா தெரியாதா, என்னோடய மாத்திரை சாப்பிட்டா அந்த பொண்ணு செத்து போயிருமாங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ வராரு. நீ இன்னும் அந்த மாத்திரை விடலையா, நீ முட்டாளான்னு கேட்குறாங்க. திரும்ப உனக்கு இதே தான் வரும், ஏன் அந்த மாத்திரை யூஸ் பண்ணுற, அந்த ஜெயிலில் செத்தான்ல, உன்னால் செத்தான்னு யோசிக்கிறியான்னு கேட்குறாரு. இன்னும் அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் சும்மா அதை எடுக்க போனேன், ஆனால் அவள் எடுத்துட்டான்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து நடந்து வராங்க. கையில் குளுக்கோஸ் பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரக்ஸ் அடிச்ச மாதிரி வராங்க. இப்போ உனக்கு ஓகேவா, பரவாயில்லையா, ஓகேதா, நான் எழுந்திரிச்சு பார்த்தப்ப யாரும் இல்லை, இங்கே வந்துட்டு எனக்கு தலையும் கையும் ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் தெளிவாக வராங்க. ஓ நீங்கள் என்ன இங்கே தான் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பரவாயில்ல தான் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கேட்குறது குட்டி ஹீரோ. உனக்கு பரவாயில்லையா, நீ ஓகேவான்னு கேட்குறாரு. சாரி என்னால் தாங்கிறாரு. நான் கொஞ்ச நேரம் பேசணுங்கிறாங்க. எனக்கு பேச விடாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்போ உனக்கு பரவாயில்லையா, நீ எப்படி மயங்கி விழுந்த, ஏன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டே இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இப்போ நான் போயே ஆகணும், ஐம் சாரிங்கிறாரு. நான் கொண்டு போய் வீட்டில் விடுறேங்கிறாரு நம்ம ஹீரோ. இல்லை பரவாயில்ல, நானே போய்க்குவேன், நானே தனியாக போய்க்குவேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ என்னடா இவளுக்காக தானே வந்து விட்டுப்பட்டு போகிறாளேன்னு சொல்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பார்த்துட்ருக்காரு. நம்ம குட்டி ஹீரோ அவங்க பேசுறதை பார்த்துட்டு கண்டுக்காமல் வெளியே போயிடறாரு. கார் எடுக்க போகிறப்ப நில்லு உங்க கூட பேசணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. சரி, காரில் ஏறி ட்ராப் பண்ணுறேன், நான் உங்க கூட காரில் ஏறக்க வரல, உங்க கூட பேசணும், நீ காரில் உட்காரு போகலாம், இல்லை இப்போவே நான் உங்க கூட பேசணும்னு சொல்லி கத்துறாங்க. என்னன்னு சொல்லு, நீ சாயங்காலம் நான் மயங்கறதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்னீங்க எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது, உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. நீ என்ன சொன்ன, உடனே கொஞ்சம் நேரம் அமைதியாக முகத்தையே பார்த்துட்டு, என்னை நீ நம்பலாம், இந்த சீக்ரெட்ஸை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உனக்கு இது முன்னாடியே எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லு, உனக்கு முன்னாடியே இது எல்லாமே தெரியும், எப்படியானங்கிறாரு.
நான் உன்னை வந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நடந்ததை யோசிச்சு பார்க்குறாரு நம்ம குட்டி ஹீரோ. அந்த ஒயிட் காரில் இருந்தது நம்ம குட்டி ஹீரோ தான். அந்த கார் வந்து அவங்க பின்னாடியே போகுது. அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் உட்காந்து அந்த காரில் வச்சு ஹீரோயினே பார்த்துட்ருக்காரு. அடுத்த நாள் காலையில் மெல்லமாக வெளிச்சம் வருது. இவர் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயின் வந்து வீட்டிலேருந்து வெளியே வரது தெரியுது. சூரிய ஒளி படப்பட அப்படியே பாட்டியாகி வெளியே வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கே ஷாக்கு. அப்படியே என்னடா நான் கனவு கண்டேனா இல்லை உண்மையான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லி முடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு, உன்னோட சீக்ரெட்டை நான் பத்திரமா வச்சுப்பேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்னோடய சீக்ரெட்டையும் நீ பத்திரமா வச்சுக்கோ, நீ என்னை நம்பலான்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்லிவிட்டு வந்து அந்த குட்டி கீ செயின் இருக்குல்ல, பூனைக்கு செயின், அதை வந்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு என்னை நீ நம்பலாம், சீக்கிரட்டு என்னை விட்டு எங்கேயும் வெளியே போகன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு வந்து பேரை சொல்லி கத்துறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கத்தினோன்னே நம்ம ஹீரோயின் வந்து என்ன போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி அவள் தான் ஃபேன் ஆச்சு அந்த குட்டி ஹீரோவுக்கு. திரும்பி பார்க்குறக்குள்ள திரும்பாத அந்த இடத்த நீ பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு உனக்கு பேட்லக்கு தான் வரும், திரும்ப சொல்லி உட்கார வச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன தான் இருக்குது, அங்கே ஒரு கெட்ட சக்தி இருக்குது, நீ முதல்ல போ, என்ன தாண்டி இருக்குது சொல்லு, நீ முதல்ல போடி வீட்டுக்கு போடி நான் சொல்கிறேன்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு ஹீரோயினே வீட்டுக்கு போனோன்னா அந்த கீ செயினை வச்சு பார்த்துட்டே வந்து நடந்ததை யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம குட்டி ஹீரோ வந்து என்னை நம்புங்க, உங்கள் சீக்கிரட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து போகிறப்போ ஒரு மாதிரி தாங்கி நடக்கிறாங்க. காலில் ரொம்ப வலி. என்னென்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம ஆஃபீஸில் இருந்தப்போ தடுக்கி விட்டு விடுக்க போனது ஞாபகம் வந்தது. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரே கவலையாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டும் வராங்க, எனக்கு வயசாகிட்டே இருக்குது, அதனால் என் உடம்புல நிறைய மாற்றங்கள் வருது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ இப்படியெல்லாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ நடக்குது, வயசாகிட்டே இருக்குல்ல, மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்தது அடிப்பட்டது எல்லாம் யோசிச்சு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. நான் செத்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கிட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு அப்போல்லாம் இல்லை, ஃபீல் பண்ணாத, ஒரி பண்ணாத, போனையே சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னேன்னு அவங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே கஷ்டமாக போயிடுது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு. அடுத்து ஹீரோயினோட அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு கடையில் இருக்காங்க போல். அந்த கடையில் வந்து ஆல்ரெடி அமௌண்ட்டெல்லாம் டெபாசிட் பண்ணணும் போல். அவங்க வந்து பொருள் கொடுக்குறப்போ உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நான் காசு வாங்க பண்ணுறேன், சீக்கிரம் வந்து காசு கொடுங்கன்னு சொல்லியெல்லாம் கேட்குறப்போ அவங்க அம்மா அப்போல்லாம் இல்லை, என் பொண்ணு கட்டியிருப்பாளே, நீ இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க திட்டுறப்போ நீ ஃப்ராடு நினச்சேன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் தான் அவங்க டேடிக்கு வந்து அந்த போலீஸ்லேருந்து சீட் வந்து எல்லாம் ஞாபகம் வருது. ஒருவேளை இதுக்காக தான் இருக்குமோ, பணம் காண போனோம் கேட்டு தான் நம்ம பொண்ணு கம்ப்ளைண்ட் இது பண்ணிட்டு போகலன்னு சொல்லி யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நம்ம பொண்ணு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிப்பா, வந்து தெரியாமல் பேசுறான்னு சொல்லி அவனை ஒரு வழியை சமாளித்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் அவர். அடுத்து நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸ் போகிறப்ப திரும்ப இன்றைக்கி அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அங்கே நிற்கிறத பார்க்குறாங்க. அதே எங்கள் அப்பாவை காணோம், பார்த்தா கால் பண்ணுங்கன்னு சொல்லுது. நம்ம ஹீரோயின் பார்த்து மேலே போய் அந்த பொண்ணவே பார்த்துட்டு யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பாவை காணோமா, இங்கே தான் ஒர்க் பண்ணாரா, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ சார் கூப்பிட்றது நம்ம ஹீரோ சார் வந்து அந்த பாட்டியை கூப்பிட்றாங்க. அது கூட கவனிக்காமல் நின்றுட்டுருக்கிறப்போ நம்ம அசிஸ்டன்ட் சார் போய் அந்த பொண்ணை தட்டி எழுப்பி கூப்பிட்றாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உடம்பு இது முறியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார், பிரச்சனை இல்லை, என்னதான் விஷயமாங்கிறதுக்கு நேற்று நான் பிரிண்ட் எடுக்க சொன்னேன், எடுத்தீங்களான்னு கேட்டோன்னா எங்கேயோ மறந்துட்டு உடனே போய் எடுத்து கொடுக்குறாங்க. அது என்ன பிரிண்ட் அவுட்னா அந்த கார் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ், அந்த கார் நம்பரை பார்த்தோன்னா இது வந்து அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் சென்டரை பற்றி போட்டிருக்கு. அப்புறம் ஃபார்மர் டைரக்டர் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறது, ஆமாம் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரான்னு கேட்டதுக்கு ஆமாம் எத்தனை நாளாக ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் வந்து 2 வாரமாக ஒர்க் பண்ணுறாரு, அதாவது வேறு ஒரு ஆளுக்கு பதிலாக அவர் லீவில் வந்து சொல்லாமல் போனாங்காட்டி அவர் டெர்மினேட் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. டெர்மினேட் பண்ணிவிட்டு பண்ணுறாங்களா, நமக்கு எதனா புதுசாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் நடந்த டேட்டு, இவர் ஜாயின் பண்ண டேட்டு எல்லாம் பார்க்குறாங்க. ஆக்சிடென்ட் நடந்த டேட்டுக்கு 1 வாரம் கழிச்சு இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் கூட்டு கழிச்சு பார்க்குறாங்க. அப்போ நம்ம அசிஸ்டன்ட் சார் வந்து ஏன் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, ஆமாம் அவரை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் மேடம் வந்து எனக்கு அந்த சிட்டி பற்றி சென்டரை பற்றி எனக்கு தெரியும், நான் சிட்டியில் தான் இருக்கேன், எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியும், நான் சீனியர் இன்டர்னாக இருக்கிறங்காட்டி அவங்க கூட பேசி பழகி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியும், ஆனால் போன டைமே அந்த பார்ட்டிலே வந்து நெஞ்சுவலின்னு சொல்லி உயிர் வந்திருக்குது, நீங்கள் எதாவது தலையிடாதீங்க, நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டுருங்கன்னு சொன்னோன்னா அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அடடா அந்த இன்சிடென்ட் வந்து தப்பிக்க உடம்பு சரியின்னு போய் சொன்னது எவ்வளோ தப்பாக போச்சு, இந்த மனுஷன் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்மளை அடக்கி வைக்கிறதுலேயே நமக்கு வயசாகிடுச்சு, நமக்கு நோயாளின்னு சொல்லி நமக்கே ஃபீல் வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக கீழே இறங்கி போகிறாங்க. அப்புறம் நம்ம குட்டி ஹீரோ பார்த்து காஃபி வச்சுட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே பண்ணுறாரு. அவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க மாடி மேலே. என்னை பார்த்து இதுக்கு எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு குட்டி ஹீரோயினும் பின்னாடியே வராங்க, இவங்க மேலே ஓடுறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க, 2 பேருக்கு மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் போய் அந்த மாடிக்கிட்ட போய் நின்றுக்கிட்டாங்க. மாடிக்கிட்ட நின்றுட்டு
நம்ம ஹீரோ சார் வந்து குட்டி ஹீரோ வந்து கிட்ட வராரு, 2 ஹீரோ அப்படியே பின்னாடி போகிறாங்க. ஏதோ லவ்வர் பார்த்த லவ் கேர்ள் மாதிரி அந்த மொமெண்ட் இருக்குது. அப்படி போய் நின்று செவுத்துல கை வச்சு என்ன எதுக்கு போய் நின்று நம்ம ஹீரோ, ஏன் உனக்கு எனக்கு தெரிஞ்சதில் உனக்கு ஹாப்பியாக இல்லையான்னு கேட்குறாரு. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறீங்களா, இதிலிருந்து வெளியே வர எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? ஆமாம், அதுக்கு முன்னாடி உன்னோட கூப்பனை எனக்கு கொடுங்குறாரு. கூப்பன் எதுக்கு? நான் அது வந்து 5 லட்சம் எண் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு கேட்குறாரு. இது அப்படிலாம் விற்க முடியாது, இது விற்கிறதுக்காக இல்லை, நான் வந்து 1 மில்லியன் தரேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் இது நான் விற்கிறதுக்காக வாங்கலை, அது எப்படி பணத்துக்காக விற்கிறது அப்படின்னு கேட்குறப்போ 3 லட்சம் மில்லியன் 3 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து யோசிக்கிறாங்க, அந்த ஸ்கேமில் காணாமல் போன மணி, அதுக்கப்புறம் அவங்க கேம் மூலமாக விட்டு மணி எல்லாத்தையும் யோசிச்சு கால்குலேட் பண்ணி ஓகே கண்டிப்பாக தரேன்னு கையில் அப்படின்னு ஆட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் உனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இது எதுக்கு வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க அப்படியே பார்த்துட்டாங்க. அடுத்து நம்ம குட்டி ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த சீஃப், அந்த ஹெட் ஆஃபீஸோட சீஃப் முன்னாடி உட்காந்துட்டு இது வந்து எனக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து உங்களுக்கு இது உங்ககிட்ட காமிக்க வந்தேன், இது எதுக்கு நீ வாங்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நீங்கள் இந்த மாதிரி கூப்பன்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கூப்பன்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் ஆளே தேவைப்படாது, அந்த வேலையை நான் வேணே 10 பேர் இல்லாட்டி மற்ற மட்டும் 10 பேர், எனக்கு அசிஸ்டன்ட்லாம் தேவையே இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அதை இதையும் சொல்லி சமாளித்து ஓகே வாங்கிடுறாங்க. அடுத்து நம்ம அசிஸ்டன்ட் சாரை காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கடைக்கு போயிருக்காரு, அதாவது அந்த கண்ணாடி போட்ட தாத்தா விசாரிக்கிறதுக்காக. அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருந்த கடை. அங்கே போய் அந்த பொண்ணுக்கிட்ட பற்றி பேசுகிறப்போ அவரை பற்றி நல்லவருன்னு சொல்லுது. அவர் இங்கே வரக்கூட கேம்பெல்லாம் போடுறப்ப அந்த குழந்தைகளுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவார், எவ்வளோ அன்பாக பேசுவார், எத்தனை பேருக்கு ஃப்ரீயாக மருத்துவம்லாம் பார்த்துருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃப் பற்றி கேட்குறப்ப அவங்க ஒய்ஃப் இறந்து போய்ட்டு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே 4-5 பேர் அந்த இதில் இருக்கிறப்போ, அந்த வயசானவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்குறப்போ அவங்களுக்கு மனைவி எப்படி இருந்தாங்க, திடீர்னு ஒரு நாள் அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, அவர் தனியாக தான் இருந்தார், எல்லாருக்கும் நல்லா எப்படி ட்ரீட்மெண்ட் பார்ப்பார் தெரியுமா. ஒரு நாள் திடீர்னு அவருக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு, அதனால் பார்க்க முடியறதில்ல. அதனால் அந்த மொத்த ஹாஸ்பிட்டலே க்ளோஸ் பண்ணிவிட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அதுக்கப்புறம் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்போ எங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு இருக்காராமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாருமே அவரை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லிகிட்ருக்காங்க. இது நம்ம ஹீரோ வந்து அந்த கார் நம்பரை பார்த்துட்டு இவரை பற்றி விசாரிக்குன்னு சொன்னதெல்லாம் நம்ம அசிஸ்டன்ட் சார் மைண்ட்லலாம் இருக்குது, அதை பற்றிலாம் யோசிக்கிறாரு. அப்புறம் அந்த கில்லர் தாத்தாவை காமிக்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு யாருக்கிட்டேயோ பேசுகிறாங்க. அவன் செவன் பற்றி எதுக்கு எங்கிட்டலாம் சொல்லிடுறாங்க, நீங்களே டேக் கேர் பண்ணி எல்லா விஷயத்தையும் முடிச்சிருங்க அப்படிங்கிறாரு. அவர் ஃபோன் பண்ணிவிட்டு வைக்கிறப்ப அவர் கையில் இருக்க ரிங்கி காமிக்கிறாங்க. அந்த ரிங்கி என்ன ரிங்குனா, நம்ம வந்து ஜெயிலில் வந்து ஒரு கல்பரேட்டை போட்டு தந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கடைசியாக ஃபோன் பேசிட்டு வச்சது இந்த ரிங் இருக்க மனுஷன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இவன் தான் முக்கியமான கில்லர்னு தெரியுது. அதாவது அவனை அங்கே போட்டு தள்ளி எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணது இவன் தான். நம்ம இந்த சாரை வந்து நம்ம ஹீரோ சாரை போட்டு தலை வந்து அந்த கில்லர் சொன்னான் தெரியுமா, அதை ஃபோன் பண்ணது இவருக்கு எதுவும் பிரச்சனை கூட அந்த கில்லரையே போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ இவர் முக்கியமான கல்பிரேட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மோதிரம், அந்த கார்டு, ஒருவேளை அந்த கில்லருக்கும் இவனுக்கு சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுது. ஒரு கில்லரே இவனா கூட இருக்கலாம், பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அடுத்த நாள் ஹீரோயின் பாட்டி நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ அதே பொண்ணு வந்து அதே ஷீட்டை வச்சு கையில் வச்சு நின்றுட்டுருக்கு. அது அப்படியே மயக்கம் போட போகிறோம். நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, போய்த்துக்கு தாங்கி பிடிச்சி அவங்கள உட்கார வச்சு பேசுகிறாங்க. நீ எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்க, என்ன தான் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா பற்றி சொல்லுது. எங்கள் அப்பா இங்கே தான் வேலைக்கு வந்தார், ஒரு நாள் டின்னர் பார்ட்டி இருக்குன்னு சொன்னார், அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கே வர வேலை, நானும் இவ்வளோ நாள் காத்திருந்தேன் தெரியுமா, இன்றைக்கி வருவார் நாளைக்கு வருவார்னு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா பேர் தான் என்னன்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க அப்பா பேர் சொன்னோன்னா அவர் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடியிருக்கிற இடத்துல போய் சொல்லுது. அவர் வந்து காணாம போயிட்டாராமா, அவர் பொண்ணு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ அவர் வந்து டிஸப்பியரன்ஸ் ஆகிருப்பாங்க, காணா போயிட்டாங்கன்னு தான் தோணுது. நீங்களே என்ன சொல்லி கேட்குறப்போ அவர் என்ன, எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணல, அவர் எங்கேயாவது சீட்டுக்கட்டெல்லாம் விளையாண்டுருப்பார், காணப்புறம் இல்லை, அவரை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியல, அவர் கார்டு எது யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல, எங்கே போனார்னு தெரியல, அப்படி ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரியே தெரியல, அவரோட எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஒரு தாத்தா கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பார் தெரியுமா, அவர் சொல்கிறாரு, இதே மாதிரி சீரியல் கில்லர் நிறைய பேர் நம்ம நாட்டில் காணாமல் போயிட்டுருக்காங்க, ஒரு வேளை இதே பேட்டர்ன் மூலமாக தான் இருக்குது, ஒரு வேளை இப்படியே இருக்கும்போது சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது. நம்ம அந்த கரெக்ட் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, வருஷத்துக்கு 10,000 பேர் இதே மாதிரி காணாமல் போகிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீங்கள் இந்த கேஸை பற்றி டீட்டெயில் விசாரிச்சுட்ருக்கீங்கன்னதுக்கு இல்லை சும்மா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பாட்டி வக்காலத்தாங்க வந்துருச்சு, அவர் படித்தவர் அவருக்கு தெரியாதான்னு சொல்லி
அது வக்காலத்து வாங்குது. அப்போது அந்த நம்ம ஹீரோயினுக்கு வந்து காணாம போனவங்க லிஸ்ட் வந்து அந்த ஒரு நாள் நைட்டு அந்த கில்லர் கொல்ல வரப்போ ஒரு ஷீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த சீன் ஞாபகம் வருது. அதில் இதே மாதிரி தான் சீரியல் கில்லர் காணாம போன லிஸ்ட்டு கிடைக்கும். அதை வச்சுட்டு கிட்ட போய் அந்த தாத்தாட்ட தனியாக கேட்குறாங்க, இது எப்படி ஏதோ பேட்டர்னு சொன்னீங்களே, என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவங்க வந்து பேங்க்கில் இருப்பாங்க, அதாவது காசு எல்லாம் பேங்க் லோன் போடுவாங்க, லோனுக்காக அப்ளை பண்ணுவாங்க. அவங்களோட மொத்த கிரெடிட்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்க காணாமல் போயிடுவாங்க. அதாவது ஊரில் இருக்க எல்லாருக்குமே கடன் வாங்கிட்டு தான் தெரியும், கடன் வாங்கிட்டு ஓடி போட்டதாக வந்து நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ இப்படிலாம் இருக்கான்னு நீயே இது கேட்குற, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க இதே மாதிரி தான் காணாமல் போயிட்டாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களோ இல்லை ரொம்ப தோணுச்சு கேட்டேன்னு நம்ம ஹீரோயின் பாட்டி சமாளிச்சிருச்சாங்க. நம்ம பாட்டி ஹீரோயின் வீட்டுக்கு போகிறப்ப தனியாக நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி போட்ட தாத்தா வந்து அவங்கக்கிட்ட பேசினது, அந்த பழைய ஆளை பற்றி கேட்டது எல்லாம் யோசிக்கிறாங்க. அது யோசினோன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாகிற மாதிரி ஆயிடுது. அதாவது என்ன கேட்குறாருன்னா, அவர் வந்து எப்படி போனார், அவர் இடத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது, ஏன் போனார், என்ன ரீசன் எல்லாம் போனான்னு சொல்லி ஃபுல்லாக கேட்குறாரு. அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோயினாக மாறிடுறாங்க தானே. அவங்க அம்மா மாடியில் படுத்துருக்காங்க. படுத்துட்டு அவங்க சித்தியை பற்றி கேட்குறாங்க. அம்மா சித்தி எப்போ போனாங்க, உனக்கு சித்தி பற்றி வேறு எதாவது தெரியுமா, அவங்க பேங்க்கில் எதுவும் லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்களா, கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உன் சித்தி பற்றி உனக்கு இவ்வளோதான் தெரியுமா, அவள் எப்படி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவா தெரியுமா, கூடவே பணத்தை வந்து அவ்வளவு சேமிப்பா, கொஞ்சம் கூட அதிகமாக செலவு பண்ண மாட்டா, அந்த அளவுக்கு இருப்பான்னு சொல்கிறாங்க. அவள் பேங்க்கில் ஒர்க் பண்ணங்காட்டி சின்ன மணி கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் சேவ் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்போ வந்து நம்ம ஆன்ட்டி வந்து மிஸ் ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி நீ தானே கூட இருந்த, போலீஸ்மேன் அப்படி தானே சொன்னாங்க, இந்த கேஸில் அவங்க கண்டிப்பாக மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஓடி தான் போயிருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. நம்ம தான் எல்லா பக்கம் தேடுனே மாமா அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயின் சொல்ல, அவங்களுக்கு வந்து அவங்க ஷீட்டு அவங்க ஃபோட்டோவெல்லாம் வச்சு எல்லாத்துக்கிட்டையும் என் தங்கச்சியை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறது எல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம குட்டி பொண்ணு, நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணு இருக்காங்களா, அவங்க பூனையும் கையில் வச்சுட்டு அவங்க சித்தி பற்றி யோசிச்சுட்ருக்கு. ஆண்டி நீங்கள் எங்கே போனீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், லவ் யூ ஆண்டிலாம் சொல்லி ஃபீல் பண்ணுது. அந்த ஷீட்டு காற்றுல போய் பறந்து போய் விழுகுது. அது யார் எடுக்கிறாங்க, நம்ம குட்டி ஹீரோ எடுக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட சின்ன வயசு பையன், அவன் போய் அதை எடுக்கிறான். 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அந்த குட்டி பையனை வந்து நம்ம அந்த பூனைக்குட்டியை பார்க்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்க 2 பேருக்கும் அப்பத்துலேருந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, இந்த கேஸை இவங்க தான் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு விதி அப்போவே தீர்மானிச்சிருச்சு. அவள் 2 பேரும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோடு இந்த சீன் முடியுது. இப்போ அடுத்து யார் காமிக்கிறாங்கன்னா, நம்ம பாட்டி ஹீரோயின் ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த சாரை தான் காமிக்கிறாரு. அவங்களும் நம்ம ஹீரோவோட அவங்க அம்மா கேஸை டிடெக்ட் பண்ண அந்த டிடெக்டிவ் வயசில் டிடெக்டிவ் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இனிப்பான ஐட்டம் ஏதோ சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே சுகர் டயபெட்டிஸில் இருக்குது, இதெல்லாம் தேவையான்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இது வேண்டாம் போன்னு சொல்லி கேட்டுப்போ, பரவாயில்ல கொடுங்க இதையும் கொண்டு போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபன்னாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. யாருன்னு கேட்குறப்போ வயசில் எவ்வளோ ஒரு 60 வயசு இருக்கும், பேக்ரவுண்டில் எப்படின்னு கேட்குறாங்க. அந்த டிடெக்டிவ் பேக்ரவுண்டுங்க எது சொல்கிற அளவுக்கு இல்லை, அவர் கால் ஒன் சைட் கால் வந்து இதாக இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இந்த கேஸ் பற்றி அவர் சுற்றி இருக்க எல்லா இடங்களையும் வந்து சர்ச் பண்ணுங்கள், அவங்கள கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் கண் அதுக்குள்ளே மாறுது. திரும்ப நீங்கள் பலபடி டிடெக்டர்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் டிடெக்டிவ் கிடையாது, இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க ஒரு பேஷண்ட் அப்படிங்கிறாரு. இல்லை சீக்கிரம் வா போய் சர்ச் பண்ணலாம், அந்த பொண்ணு அந்த மலைக்கு பின்னாடி அந்த மெடிக்கல் சென்டர் இருக்குல்ல, அந்த மலைக்கு பின்னாடி போய் சர்ச் பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ டிடெக்டிவ் இல்லை, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வான்னு அவர் எந்திரிச்சு ஓடுறாரு. இவர் பின்னாடியே போகிறாங்க. அப்போ தான் அந்த டிடெக்டிவ் பழைய ஞாபகங்கள் கொண்டு காமிக்கிறாங்க. அதாவது இந்த டிடெக்டிவ் வந்து அந்த ஹீரோவோட அம்மா இருக்காங்கள, சொல்ல மாட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மனசு கேட்காம ஒரு ஃபோன் புத்துக்கிட்ட நின்று நம்ம டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி, நான் உங்களுக்கு என்னென்ன பார்த்தேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உடனே சீக்கிரம் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம டிடெக்டிவ் அவசரமாக கிளம்பக்குள்ள அவங்களோட ஹெட்டு வந்து நம்ம சீஃப் வர சொல்கிறார், உடனே போய் பார்க்கணும் சீக்கிரமா அப்படிங்கிறாங்க. ஐயோ சார் முடியாது, அந்த பொண்ணு நான் பல நாளாக கேட்டு இப்போ தான் அதை வந்து விட்னஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், அது வேறு அங்கே தனியாக நின்றுருக்கும், நான் போகணும் சார் சீக்கிரம் வாங்க போகணுங்கிறாங்க. உனக்கு சீஃபை விட இது ரொம்ப முக்கியமாக வான்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாரு. நீ போகாத, இவன் போய் கவனிப்பான்னு சொல்லி இப்போ இங்கே உட்காந்துருக்காருல, இவர் தான் அவரோட அசிஸ்டண்ட்டு போல், அவரை அனுப்பிவிட்றாங்க. இவர் அங்கே போகிறாரு. இந்த சீஃப் வந்து மனசே இல்லாமல் அந்த பெரிய சீஃப் பக்கருக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி
கில்லர்னு தெரிஞ்சோன்னே அந்த கில்லரை வந்துட்டான். கில்லரை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஐயோ சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். அந்த பொண்ணு கெஞ்சுது. அது நம்ம குட்டி ஹீரோவோட அம்மா. ஆனால் அந்த கில்லர் வந்து அவங்கள கொன்றான் போல். ஃபோன் பூத்துக்குள்ளே ஃபோன் கீழே கிடக்குது. இவர் இந்த அசிஸ்டண்ட்டை போய் அங்கே போய் பார்க்குறப்போ அங்கே ரத்த படைஞ்சில் பதடுன்னு எல்லாருக்கும் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி வராங்க. அப்போ தான் அந்த பொண்ணு செத்து போனது கூட தெரியுது. இதில் வந்து இவர் மன உளைச்சலுக்கு ஆராயிட்டார். தான் எடுத்த கேஸை முடிக்க முடியல, அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவருக்கு இருக்குது. அதனால் சீக்கிரமாக அவர் வேகமாக ஓடுறாரு. நீ சீக்கிரம் வா, அந்த மலைக்கு பின்னாடி போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அவளை எப்படி நம்ம விட்னஸ் வந்து இதிலே மிஸ் பண்ண முடியாது, அவளை எப்படியே கண்டே பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஐயோ சார், அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு உயிரோட இல்லை. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் கில்ட்டி ஃபீலிங்லேருந்து முதல்ல வெளியே வாங்கன்னு சொல்லி இவர் கத்துறாரு. அப்படிலாம் இல்லை, போய் பார்த்தா தெரியுவான்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை பிடிக்க போகிறாரு. அடுத்து நம்ம குட்டி ஹீரோவையும் நம்ம பாட்டியையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீரியஸாக சொல்கிறியா? நீ தான் அவரோட அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியா? எப்படி பண்ண, இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவராமா நான் தான் அப்படின்னு கெத்தா சொல்கிறாரு. சரி, எதுக்கு அந்த கூப்பனை நீ இவ்வளோ காசு 3 மில்லியன் கொடுத்து எதுக்கு நீ வாங்குறேன்னு கேட்குறாரு. நான் அவரை எதுவும் சொல்லாமல் உனக்கு கொடுத்து நான் ப்ராமிஸாக கண்டிப்பாக கீப்பப் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ப்ராமிஸா? அம்மா நீ எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ண? நான் தான் சொல்கிறேன்ல உன்னோட ப்ராமிஸ் நான் கண்டிப்பாக கீப்பப் பண்ணுவேன்னு. ஐயோ நீ என்ன ப்ராமிஸ் பண்ணி எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கே சொல்லு பாப்பா அப்படிங்கிறாரு. கிட்ட வந்து முறைச்சி பார்த்துட்டு நெவர் மைண்ட் கண்டுக்காத அப்படின்ட்டு எந்திரிச்சு போகிறாரு. ஏய் நில்லுப்பா நில்லு, நீ சொல்லவே இல்லை, என்ன ப்ராமிஸ்ன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் அங்கேருந்து ஓடி ஆகிறாரு. அப்புறம் அவர் அந்த செக்யூரிட்டி அறையில் நின்று மேலே நின்று கீழே வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக உன்னை ப்ரொடக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.